Hello and welcome. This is G3 and you're listening to me on Literature with G3. நேற்று நம்ம ஒரு லைவ் பார்த்தோம். அதில் ஐ வாஸ் ரீடிங் Godzilla vs. Postcolonial. ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும்தான் ஐ வாஸ் ஜஸ்ட் ரீடிங், சிம்பிளி ரீடிங் அண்ட் we discussed few points. So I thought maybe why not I make it a little more elaborate today and yeah, that's why I'm here. So first, Godzilla vs. Postcolonial. It's text by Thomas King. Thomas King வந்து பேசிக்கலாக ஒரு கெனடியன் ஆத்தர்னு சொல்லலாம், அமெரிக்கன் பார்ன் பட் கெனடியன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இஸ் டாக்கிங் அபவுட் why the term postcolonial is not suitable for all literature. postcolonial அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து எல்லா லிட்ரேச்சருக்கும் சூட் ஆகாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ வாட் இஸ் பேசிக்லி போஸ்ட் கொலோனியல் ஆர் போஸ்ட் காலனியல் கண்ட்ரீஸ், நம்ம இந்தியா மாதிரியான பிரிட்டிஷுக்குனோட கீழே இருந்த நாடுகள் வந்து நம்ம காலனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த நாடுகள்லாம் வந்து காலனி அதுக்கப்புறமா அவங்க அந்த காலனியால் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவங்களோட லிட்ரேச்சரும் அதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருந்தது. ஸோ அதை வந்து நம்ம போஸ்ட் கொலோனியல் அப்படின்னு நம்ம அதை டேர்ம் பண்ணுறோம். பட் ஹியர் தாமஸ் கிங் இஸ் கொஸ்டினிங், நீங்கள் போஸ்ட் கொலோனியல்னு சொல்கிறீங்கள, அது ஒன்று தான் அவங்களோட ஐடென்டிட்டியா, வேறு எதுவுமே கிடையாதா? அப்போது எழுதப்படக்கூடிய அனைத்து லிட்ரேச்சரும் போஸ்ட் கொலோனியல், அதாவது காலனியால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் எழுதுகிறாங்களா அப்படிங்கிறது தான் அவர் நம்ம முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. இது வந்து இவ்வளவு சீரியஸாக இல்லாமல் ரொம்ப ஜோவியலாக ஒரு ஜாலியான ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் எழுதியிருப்பார். ஆக்சுவலி இது வந்து தாமஸ் கிங்கோட ஒரு ஸ்டைலுமே கூட. தாமஸ் கிங்கோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அந்த நரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் நரேஷன் மாதிரி இருக்கும், அவரே பேசுகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்லேயும் அவர் அப்படி தான் பேசுகிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் he says he's grown up in நார்த் கலிஃபோர்னியா அப்படிங்கிற இடத்துல வளர்ந்ததாகவும், அங்கே அவர் வந்து ரொம்ப ஒரு குவாய்ட்டான அந்த பிளேஸில் இவர் வந்து கொஞ்சம் ரிமார்க்கபிளான ஹைட்டோடு இருந்ததாகவும் சொல்கிறாரு. இவர் வந்து ரொம்ப உயரமான ஒரு பர்சனாக இருந்திருக்காரு. இவர் கூட ஒரு படிக்கிற பசங்களை விட இவர் வந்து கொஞ்சம் டாலாக தெரிஞ்சிருக்காரு. ஸோ இவரோட பேஸ்கெட் பால் டீம் கோச் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து நல்லா பேஸ்கெட் பால் விளையாடுவ, ஏன்னா உன்னோட ஹைட் வந்து உன்னை பேஸ்கெட் பாலுக்கு குவாலிஃபை ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தென் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பேஸ்கெட் பாலில் சிறந்தவனாக இருந்தேன், என்னை வந்து எல்லோரும் பார்க்குறதுக்காக, நான் ஆடுறதை பார்க்குறதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. பட் த ட்ரூத் ஆஃப் த மேட்டர் இஸ் ஐ வாசன்ட் ஈவன் மீடியோக்கர். அவர் மீடியோக்கர், அதாவது ஒரு ஓகே இஷ் அப்படின்னு கூட இல்லையா, ரொம்ப மோசமாக விளையாடிட்டு இருந்தார். எல்லாருமே அவரை பார்த்து வந்து கொஞ்சம் சிரிக்கிற அளவுக்கு தான் அவர் விளையாடிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹீ சேயிங் இந்த எம்பாரஸ்மெண்ட், பேஸ்கெட் பாலில் விளையாடிட்டு இருந்தார் இல்லையா, அது வந்து இந்த எம்பாரஸ்மெண்ட்டுக்கு காரணம் அவரோட கோச் மட்டும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா he says we both made more or less the same assumption. இவரும் சரி இவரோட கோச்சும் சரி தான் டாலாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தாலே இவர் ஒரு குட் பிளேயராக இருப்பார் அப்படின்னு ரெண்டு பேரையும் அசியூம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் த ஃபர்ஸ்ட் கேம் செகண்ட் சீசன் ஐ டோ மை நீ மர்சிஃபுல்லி எண்டிங் மை பேஸ்கெட் பால் கரியர். ஸோ செகண்ட் சீசனில் வரும்போது வந்து அவருக்கு முட்டிக்காலில் அடிபட்டிருந்ததால் பேஸ்கெட் பால் அதுக்கப்புறம் விளையாட முடியல. பட் இந்த விஷயத்தால், இந்த அட்டெம்ப்டால் அவருக்கு வந்து பேஸ்கெட் பால் தெரிஞ்சதோ இல்லையோ, அசம்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட முக்கியத்துவம் ஆர் டேஞ்சரஸ்னஸ் அவருக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. அசம்ஷன்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஏன் டேஞ்சரஸ்னால், நம்ம அது ஒரு ப்ரிமைஸ், அதாவது ஒரு விஷயத்த ஃபேக்ட் கிடையாது, அது ஜஸ்ட்டு ஃபேன்சி. இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாரு பாருங்க. பட் ஒன் ஆஃப் த ஃபேன்சிஸ் we churn out of our imaginations. Just give me a second, I'll try to grab this pen. How do I even take it? I don't know. Yes, actually live-ல 5 பேர் இருக்கீங்க. Are you PGTRB aspirants or just to know, please let me know whether you're PGTRB aspirant or a literature enthusiast or literature student. Let me know in the comments. Let me see. So yeah, we are back to text. Yeah, இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவரோட
அது வந்து ஒரு ப்ரிமைஸ். இந்த ப்ரிமைஸ்ன்ற வார்த்தையோட இது என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த அஸ்யூம் பண்ணி, ஒரு கெஸ் பண்ணி, அதில் இருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். ஓகே, இது சரி, இது தவறு, இது இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். தட் இஸ் ப்ரிமைஸ். ஓகேவா? ஆனால் நம்ம அது ப்ரிமைஸ், அது ஒரு கெஸ் அப்படிங்கிறதையே மறந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, அதுதான் ஃபேக்ட்டு, அது உண்மை அப்படின்னு நம்பி அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர பார்க்குறோம். அதாவது இப்போ வந்து இவர் டாலாக இருந்ததால் அவர் விளையாடுவார்னு இவர் நினச்சாரு. ஆனால் அது உண்மையாகவும் போகலாம், பொய்யாகவும் போகலாம் அப்படிங்கிறத அவங்க 2 பேருமே மறந்துட்டாங்க. they were concentrating on basketball. ஓகே, பட் அவர் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படிங்கிறத அவங்க நினைக்கல இல்லைங்களா? அதுதான் வந்து இங்கே அசம்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இது வந்து அவரோட நேற்றுமே இது படிக்கும்போது நான் கஷ்டப்பட்டேன். சர்க்கியூட்டஸ் ரூட் அப்படி வழியாக வந்து இவருக்கு இந்த அசம்ஷன் அப்படிங்கிற விஷயம் வேறு ஒன்றுத்துலேயே லிங்க் ஆகிறத கண்டுபிடிக்கிறார். அது என்னென்னா போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர். ஸோ போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, ஐ எம் நாட் அ தியரிஸ்ட், நான் ஒரு தியரிஸ்ட் கிடையாது, அது போஸ்ட் கொலோனியல் பற்றி தெரிஞ்சவர் கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. அண்ட் ஹீ சேயிங் இட்ஸ் நாட் இன் அப்பாலஜி, நான் உங்களுக்கு மன்னிப்பு தெரிவிக்க, ஐ மீன் நான் அப்படி இல்லைன்றதை வந்து நான் சொல்கிறேன், அது ஒரு ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அவரால் வந்து இதனோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோ ஒரு தியரியோ அது எப்படி வேலை செய்யுது, அது நமக்கு என்ன சொல்ல வருது, எதுவுமே அவரால் சொல்ல முடியாது. அந்த ஆர்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஒரு ஆர்ட் ஆஃப் லிட்ரேச்சர் இதை பற்றியுமே அவருக்கு பெருசாக தெரியாது. ஆர் நார் கேன் ஐ பார்ட்டிசிபேட் இன் எனி கிரேட் எக்ஸ்டென்ட் இன் வாட் லிண்டா அச்சன் கால்ஸ் டாக்சிஃபையிங் ப்ராஜெக்ட் ஆஃப் போஸ்ட் மாடர்னிசம். அதாவது லிண்டா ஹட்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து போஸ்ட் மாடர்னிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி இவரால் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல முடியாதான். இங்கே டாக்ஸிஃபையிங்னா ஒரு விஷயத்தை வந்து கிரிட்டிக்கலாக எக்ஸாமைன் பண்ணுறது, அதை சேலஞ்ச் பண்ணுறது, அதுதான் வந்து டீடாக்சிஃபையிங். அது அவரால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாப்பி வேர்ல்ட் சேஸ் ஹாய் ஹாப்பி வேர்ல்ட். எஸ், தேங்க்யூ. ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் ஃபீலிங் லோன்லி, தனியாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். Tell me about your happy world. Are you PGTRB aspirant or literature student or teacher? Yes, continuing. லிண்டா அச்சன் மாதிரி அவங்களால பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேம், இஸ் இட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிளாஸ்? Not really assistant professor class. Thing is, நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நம்ம என்ன சொல்கிறது, எல்லாமே தான் இருக்குது. இட் இஸ் லைக் ரொம்ப அம்ப்ரெல்லா மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ திஸ் கேன் ஆல்சோ பி கன்சிடர்ட் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிளாஸ். எஸ், ஹாப்பி வேர்ல்ட். யூ PGTRB. எஸ், PGTRB, this time you are passing. Happy world. Yes, so we'll continue. Oh, thank you so much, that's so kind of you. Happy world. Yeah, continuing here. இவங்க என்ன பண்ணுறாங்க, பேஸ்கெட் பால் அவர் விளையாடினதால ஐ கேன் டாக் அபவுட் அசம்ஷன்ஸ் தட் த டேர்ம் போஸ்ட் கொலோனியல் மேக்ஸ். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேஸ்கெட் பால் விளையாடி இவர் பெரிய தியரிஸ்ட் இல்லைன்னு தானே பேசிகிட்டு இருந்தார் இவ்வளோ நேரம், தாமஸ் கிங். ஸோ இஸ் சேயிங், நான் வந்து அசம்ஷனை பற்றி என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரால் போஸ்ட் கொலோனியல் அஸ் அ தியரி பேச முடியாது, பட் ஹீ நோஸ் வாட் அசம்ஷன்ஸ் கேன் டூ. அசம்ஷன் வந்து எவ்வளவு தவறு நமக்கு இழைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுதான். இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட் ஆஃப் ப்ரைம் விரட் இன் ஆர்டர் டு போஸ்ட் give me a second, it's getting blurry. Yeah, we have to wend our way through no small amount of literally acknowledging the existence of entities pre-colonial. Okay, so here he is talking about நம்ம ஒரு விஷயம் போஸ்ட் கொலோனியல் அப்படின்னு நம்ம வரும்போதே நம்ம எவ்வளோ விஷயங்களை பற்றி பேசணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. ஸோ போஸ்ட் கொலோனியல் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் ஒரு விஷயத்த, ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரீ கொலோனியல்னு ஒன்று இருக்குது. ஸோ காலனிக்கு முன்னாடி, காலனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிறைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னா வாட் டு சே, கஷ்டப்பட்டாங்கன்னு இல்லை, பட் தே ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜென்ரல். ஸோ ஒரு கண்ட்ரியை போயிட்டு
நீங்கள் போஸ்ட் கொலோனியல்னு ப்ராடாக அதை டேர்ம் பண்ணுறீங்கன்னா அது எப்படி பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்தியா இஸ் அ ரிச் கண்ட்ரி அண்ட் அதுக்கு லிட்ரேச்சர் இருக்குது, நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியாவை வந்து ஒரு காலனைஸ்ட் கண்ட்ரியாக மட்டும் பார்த்தோன்னா அப்போ இந்தியாவுக்கு இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி இல்லையா? அந்த கேள்வியை தான் இங்கே கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ நேட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்னா we can say that the pre-colonial literature, that literature oral in nature, that was existence prior to the European contact. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லிட்ரேச்சர் அப்படின்னு எடுத்தோன்னா காலனிக்கு முன்னாடியும் இருந்திருக்கு. அந்த யூரோப்பியனோட கான்டாக்ட் இல்லாமல், யூரோப்பியன்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து நாட் ஜஸ்ட் பிரிட்டிஷ் பட் என்டையராக யூரோப் அந்த கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தவங்கள சொல்கிறாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருந்துச்சு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. I got a message. Sheikh 7. Hi. Who are you, Sheikh 7? Are you a PGTRB aspirant or what? Just give me a second. I'll be back. வந்துட்டேன். Hi, sorry for the interruption. I'm back. This is conduct daily and time set because a lot of students watching your past videos. Is it so? Thank you so much. Yeah, time வந்து நேற்று ஆக்சுவலாக நான் செட் பண்ணல இந்த டைமு. there was a aspirant yesterday, அவங்க தான் இந்த டைம் செட் பண்ணாங்க. she said 6:30க்கு நீங்கள் வந்து லைட் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ ஐம் கீப்பிங் அப் மை வேர்ட் டுடே. யா, நீங்கள் என்ன டைம் சொல்கிறீங்க? ஹாப்பி வேர்ல்ட். Sheikh 7 says yes. ஸோ நான் ஏதாவது கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா அதுக்காக எஸ் சொல்கிறீங்களா? ஆல்ரைட், வில் கண்டினியூ wherever we were here, right? And இவர் சொல்கிறாரு, போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் then must be the literature produced by native people sometime after colonization. A literature that arises in large part of the experience that is colonization. ஸோ போஸ்ட் கொலோனியல் அப்படின்னு நம்ம வந்துட்டோம்னா அப்போ நம்மளோட லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கணும்? காலனைசேஷனுக்கு ஆஃப்டர் இருக்கணும். a literature that arises in large part of the experience that is colonization. ஸோ அந்த லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் அது வந்து காலனைசேஷன் பற்றினதா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றினதாக இருக்கணும். These particular terms allow us to talk about native literature as a literature that can be counterpoint to Canadian literature. நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, இவரே வந்து ஒரு கெனடியன் ஆத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ் டாக்கிங் அபவுட் கெனடியன் லிட்ரேச்சர். இட்ஸ் லைக் அ நியூ வாய்ஸ். ஆனால் இந்த நியூ வாய்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்த விட, அதாவது போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மற்ற எல்லாத்த விட அது வந்து நம்ம லிட்ரேச்சரை தனியாக காட்டக்கூடிய ஒன்று தான் இருக்கும். செட் மீ அப்பார்ட் ஃப்ரம் மாசஸ், மற்றவங்களை காட்டிலும் நான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு காட்டக்கூடியதாக இந்த போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் இருக்கலாம். பட் தென் அகேன் இஸ் சேயிங் the ஐடியா ஆஃப் பிளேயிங் பேஸ்கெட் பால் டூ. இவருக்குமே வந்து பேஸ்கெட் பால் விளையாடணும் அப்படின்னு தானே இவர் நினச்சாரு. ஆனால் அவரால் விளையாட முடியல. ஸோ நீங்கள் என்ன தான் போஸ்ட் கொலோனியல்னு அவங்கள சொன்னாலும் they cannot all be post colonial. That's what he is trying to say here. அதுக்கப்புறம் I said at the beginning that I was not a theorist. So he's saying இவர் ஒரு பெரிய தியரிஸ்ட் கிடையாது. அதே மாதிரி போஸ்ட் கொலோனியல் எப்படி ஆப்ரேட் ஆகுது, ஒரு கிரிட்டிக்கல் மெத்தடா அப்படிங்கிறதையும் அவர் சொல்ல போகிறது கிடையாது. அந்த டேர்ம் வந்து என்ன சொல்லுது, நேட்டிவ் லிட்ரேச்சரையும் அதோட இனிஷியல் அசம்ஷன்ஸ் என்ன நம்மளை பற்றி மாற்றுது அப்படிங்கிறது தான் வந்து இவர் பேச போகிறாரு. I am concerned with what the term says about the natives and native literature and the initial assumption it makes about us and our culture. ஸோ நேட்டிவ் லிட்ரேச்சரை பொறுத்தோம் இல்லை நேட்டிவ்ஸ் அந்த பீப்புளை பொறுத்தோம் நம்ம வந்து இந்த போஸ்ட் கொலோனியல் டேர்ம் வழியாக பார்த்தோன்னா, அந்த லென்ஸை வச்சு பார்த்தோன்னா அவங்க நமக்கு எப்படி தெரிய போகிறாங்க அப்படிங்கிறது தான் இவர் கன்சர்ன்டாக இருக்கார். ஒன் குயிக் இன்ட்ரப்ஷன்.
என்ன விஷயம்னா, ஐம் பிளானிங் டு எண்ட் திஸ் லைவ் பை 7 o'clock. ஓகே. ஸோ இது 6:30 to 7 இந்த டைம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா நம்ம டெய்லி ஒரு லெசன்ஸ் எடுத்தோன்னா? அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் லெசன்ஸ் டு யூ வாண்ட்? நான் வந்து ஒரு பெரிய ஐடியா இல்லாமல் டேக்கிங் திஸ் லெசன் ஆர் கண்டக்டிங் திஸ் கிளாஸ் இஃப் யூ மே. ஆனால் I want to know whether it is actually effective because I'm so used to making videos. But எனக்கு வீடியோஸ் மேக் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ஹெக்டிக் டாஸ்காக இருக்கிறதால I'm going for live. So please give me some suggestions or ideas of what to do. Give me feedback whether it is comfortable for you to follow what I am saying. நான் என்ன நடத்துகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியுதா? இதில் இன்னும் நம்ம என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஹியர் ரைட் நவ், நடுவில் இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா, we are discussing Godzilla versus postcolonialism. This is part of PGTRB syllabus. And நீங்கள் காலேஜ் டிஆர்பி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் இதை வந்து ஒரு கிளாஸாக ஃபாலோ பண்ணலாம். பிகாஸ் நமக்கு காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் there is nothing that is certain. இது இந்த டாபிக் தான் இதில் இருந்து தான் வரும் அப்படின்னு நமக்கு கிடையாது. எல்லாமே வந்து ரொம்ப ப்ராட் டேர்ம்ஸை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் யூ கேன் ஃபாலோ திஸ் லெசன் ஆஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் காலேஜ் டிஆர்பி ப்ரிப்பரேஷன். அண்ட் எஸ், நானுமே வந்து இது I'm looking at it as a part of my college TRB preparation because as I said earlier, it's very broad, vast. கிட்டத்தட்ட நெட்டுக்கு படிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் வந்து இந்த டிஆர்பி PGTRB இதுவும் சேர்த்து படிக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். முரளி said hi. எல்லாருக்கிட்டே கேட்குற கேள்வி தான், are you a PGTRB aspirant? And happy world Sheikh 7, are you both watching? In the Sheikhs and Shakespeare, I'm just curious with the name. Yeah, we'll continue here. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 இந்த பேஜ் அப்புறம் ஒரு பேஜ் இங்கே இருக்குது. இந்த ஒரு பேஜ் that's my aim to finish. That's what I'm aiming to finish today. We'll see. Yeah, but then again I rather like the idea of playing the முடிச்சிட்டோம். Yeah, yes, when I made that rather simplistic comparison between pre-colonial and post-colonial, I left out one of the players, rather talking pre-pubescence and post-pubescence. This being a literature student. Yes. Yuvamala. Yes, Yuvamala. Are you the Yuvamala that I know? Good evening. So, here. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பியூபசன்ஸ், பியூபர்ட்டி இதை பற்றியும் பேசுகிறாங்க. ஸோ ப்ரீ பியூபர்ட்டி, போஸ்ட் பியூபசன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் ஒரு விஷயத்தோட ப்ரீ போஸ்ட் எல்லாமே ஒரு விஷயத்தை பற்றி, இட்ஸ் பயாலஜிக்கல் அண்ட் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம இப்போ வந்து போஸ்ட் கொலோனியலிசம் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கும் யூரோப்புக்கும் அவங்க இன்வேஷனுக்கும் ஆக்சுவலி சம்மந்தம் கிடையாது அன்டில் த டைம் ஆஃப் காலனைசேஷன். ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரி வந்து இட் இஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த ஒரு இப்போ நம்ம கண்ட்ரி எடுத்துப்போமே, ஒரு 1800 வரைக்குமே நமக்கு ஒரு நல்ல ஹிஸ்ட்ரி இருந்துச்சு. ஓகேங்களா, அதுக்கும் யூரோப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. 1800 யூரோப்பியன்ஸ், பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க, யூரோப்பியன்ஸும் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 200 வருஷம் தே ட்ரை டு ரூலர்ஸ், ஆல்மோஸ்ட் சொல்கிறேன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்ராக்சிமேட் நம்பர்ஸ் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 200 வருஷம் அவங்க நம்ம ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் ஒன். இப்போ பியூசன்ஸ் எடுத்திங்கன்னா
இட் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் ஒன் திங். ஒரு விஷயத்தோட போஸ்ட்டு ப்ரீ எல்லாமே ஒரு விஷயத்தோடது. பட் போஸ்ட் கொலோனியலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஸோ. நம்ம இந்தியான்றது ஒரு செப்பரேட் கண்ட்ரி, ஒரு செப்பரேட் கண்ட்ரின்றதை விட இதோட ஹிஸ்ட்ரியே வேறு மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? அவங்க வந்து போனாங்கன்றதுக்காக நம்ம லிட்ரேச்சரை அதை எப்படி அஃபெக்ட் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோன்னு கேட்குறாங்க. Okay, and pre-colonial literature, as we use the term in North America, has no relationship whatsoever to colonial literature. So pre-colonial colonization-க்கு முன்னாடி இருந்த லிட்ரேச்சருக்கும் colonial லிட்ரேச்சருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. The two are neither part of a biological or natural cycle, nor does the one anticipate the other. While full complement of terms pre-colonial, colonial, post-colonial reeks an unabashed ethnocentrism and well-meaning dismissal, and they point to a deep-seated assumption that is at the heart of most well-intentioned studies of native literature. So he is saying, நீங்கள் இந்த போஸ்ட்டு ப்ரீ இந்த காலனைசேஷன் இந்த எந்த வார்த்தைகளை எடுத்து பார்த்தாலும் இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் த நேச்சுரல் சைக்கிள். அவங்க ஒரு கண்ட்ரியோட நேச்சுரல் சைக்கிளில் அது வராது. நம்ம காலனிக்கு முன்னாடி வந்து அவங்க காலனி பண்ணுவாங்கன்னு நம்ம நினச்சி பார்த்தோமா? கிடையவே கிடையாது இல்லையா? ஸோ வி டு நாட் ஆன்டிசிபேட் ஆன் தட். அப்படி இருக்கும்போது இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் நேட்டிவ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற விஷயத்த போய் எப்படி காலனி அப்படிங்கிறதோட கம்பேர் பண்ணுறீங்க? ஒரு காலனி நீங்கள் அழைக்கிறீங்கன்னு சொல்லி இவர் கேட்குறாரு. Well, postcolonialism purports to be a method by which we can begin to look at those literature which are formed out of the struggles of oppressed against oppressor, the colonized and the colonizer. The term itself assumes that starting point for that discussion is the advent of Europeans in North America. At the same time, the term organizes the literature, progressively suggesting that there is both progress and improvement. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொலோனியல் ஒரு காலனைசேஷன் அப்போ அதனால் பாதிக்கப்பட்டு ஒரு லிட்ரேச்சர் உருவாச்சான்னு கேட்டால் ஆமாம், உருவாச்சு. இந்த அப்ரெசரும் சரி, அப்ரெசரை பற்றி அப்ரெஸ்டு பேசுகிறாங்க, இல்லைனா ஒரு காலனைசரை பற்றி காலனைஸ்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறது எஸ், ஆமாம், அதுதான் போஸ்ட் கொலோனியலிசம். Itself assumes that the starting point of discussion is the advent of Europeans in North America. So இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, யூரோப்பியன்ஸோட அட்வென்ட் அவங்க வராங்க பார்த்தீங்களா, அவங்க நார்த் அமெரிக்காவில் வந்து அவங்க ஆட்சி புரியும் போது தான் நம்மளோட கதைகள், நம்மளோட டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகுது. ரைட்? இப்போ நீங்கள் போஸ்ட் கொலோனியல் எடுத்துட்டாலே காலனைசேஷன்லேருந்து தான் நீங்கள் உங்களோட டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு ஹிஸ்ட்ரி இல்லையா? At the same time, the term organizes the literature, progressively suggesting that there is both progress and improvement. இதனால் காலனி மூலமாக there is both progress and improvement. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாற்றம் நிகழுது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? ஐ மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. Vidyashree says, hi ma'am, good evening. See Vidyashree, what you made me do. I am here since 6:35. You are late with Vidyashree today. நீங்கள் சொன்னீங்கன்னு தானே நான் லைவ் வந்தேன். How can you do this to me, Vidyashree? Yeah, I think I'm going to stop here. Stop the text. Maybe I'll stop here. So what are the things that we saw today? We were discussing Godzilla versus Postcolonialism by Thomas King. So Thomas King basically talks about his childhood experience where ஐயோ சாரி, ப்ளீஸ் டோன்ட் பி சாரி. நான் உங்களை அஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லலை. ஐம் ஸோ சாரி. டோன்ட் ஈவன் சே சாரி. ஐ வாஸ் ஜஸ்ட் மேக்கிங் ஃபன். யா, கிளையன்ஸ் ஆஃபீஸில் கிளாஸ் முடிக்கவே டைம் ஆயிடுச்சா? யா, டோட்டலி அண்டர்ஸ்டாண்டபிள். ஆக்சுவலி யா, I didn't mean to hurt you, Vidya. Sorry. Yeah.
இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ், அவர் பேஸ்கெட் பால் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொன்னார். அண்ட் தென் இஸ் சேயிங் இதனால் அவருக்கு வந்து போஸ்ட் கொலோனியலிசம் பற்றி அந்த இதை பற்றி வாட் இஸ் தட் காலனி பற்றி அவருக்கு ஞாபகம். ஏன்னா அதுக்குமே வந்து முக்கியமான காரணம் வந்து அசம்ஷன் தான். இவர் எப்படி இவரோட கோச் வந்து அசியூம் பண்ணி இவர் நல்லா விளையாடுவார்னு நினச்சாரோ அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு கண்ட்ரி ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் பின் காலனைஸ்ட் அதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா லிட்ரேச்சரும் போஸ்ட் கொலோனியல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு பேசுகிறாரு. அண்ட் தென் ஹியர் ஹி மென்ஷன்ஸ் அபவுட் ஹவு இவர் வந்து ஒரு தியரிஸ்ட் கிடையாது, ஆனால் அவருக்கு வந்து இது என்ன அஃபெண்ட் பண்ணுது அந்த போஸ்ட் கொலோனியல்ன்ற வேர்டு அப்படிங்கிறத பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஓ, ஐஎல்டிஎஸ் ட்ரெயினரா நீங்கள்? வாவ், தட்ஸ் ஸோ கிரேட், சூப்பர். மண்டேலேருந்து கிளாஸா? நானே ரெகுலராக வருவேனான்னு தெரியல. எஸ், சாரி டு சே தட். Yeah, but I'm trying to aspiring to be regular. I'll try to be regular and not from Monday. Maybe tomorrow also I'll conduct a live. Tomorrow and day after will be easy peasy for me. Monday தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும், பட் நாளைக்கு and நாளான்னைக்கு will be easy for me to conduct a live session. Okay, continuing here, and then he is talking about literature. நேட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அது வந்து ப்ரீ கொலோனியல் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்க்கணும். அது வந்து ஓரல் இன் நேச்சர், செவி வழியாக அந்த மாதிரி நமக்கு வந்து லிட்ரேச்சருமே நிறைய இருக்குது. அது வந்து ஒரு கல்ச்சர் கம்யூனிட்டி அவங்க கூடயே வந்து அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம போஸ்ட் கொலோனியல்ன்ற டேர்ம் வந்து நல்ல டேர்ம் தான். அது வந்து நமக்கு வந்து புது வாய்ஸை, ஒரு நியூ வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ் நமக்கு கொடுக்குறது தான். பட் அட் தி சேம் டைம் அட் கே நாட் பி அ டேர்ம் தட் கேன் பி ஜென்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் இவர் வந்து ஒரு தியரிஸ்ட் கிடையாதுன்னு முன்னாடியே சொன்னார் இல்லையா? ஆனால் இவர் ஏன் இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறாருன்னா, இஸ் கன்சர்ன்ட் அபவுட் வாட் த டேர்ம் சேஸ் அபவுட் நேட்டிவ்ஸ் அண்ட் நேட்டிவ் லிட்ரேச்சர். அவங்களுக்கு ஒரு இமீடியட்டாக ஒரு அசம்ஷனை நமக்கு கொடுத்துருது பார்த்தீங்களா? போஸ்ட் கொலோனியல்லாம் இப்படி தான் இருக்கும், இதை பற்றி தான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இவருக்கு ரொம்ப கன்சர்னிங்காக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அண்ட் தென் இதை வந்து அவர் பியூபிசன்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஒரு விஷயம் அது வந்து காலனி வந்துட்டதால் ஒரு கண்ட்ரி வந்து என்டையர்லி இட் இஸ் அபவுட் காலனைசேஷன் அதை பற்றி தான் அவங்க எழுதுவாங்கன்றது கிடையாது. ஏன்னா இட்ஸ் நாட் ஈவன் பார்ட் ஆஃப் இட். இப்போ ஒரு பாடி இருக்குன்னா அந்த பாடியிலேருந்து உருவாகக்கூடிய வாட் டு சே ஒரு விஷயம் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லாங்குவேஜை தான் நான் ஒரு பாடி ஒரு விஷயம்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, காலனிக்கு முன்னாடி இருந்துச்சு. இட்ஸ் கால்ட் ப்ரீ கொலோனியல், கரெக்டாக? ஆனால் அந்த டைமில் நம்ம வந்து காலனியாக ஆகும், யாரோ ஒருத்தர் வருவாங்க நம்மளை ஆட்சி செய்வாங்க அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷனே இல்லை. நம்ம பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். திடீர்னு ஒருத்தவன் தான் காலனைஸ் பண்ணான். அதுக்கப்புறம் வந்து நடந்தது எல்லாமே அதனால தான் நடந்துச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. இட்ஸ் பேசிக்கலி தி சேம் திங் பின் யூனோ மறுபடியும் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவரே அதை வேறு விதத்தில் சொல்லியிருக்காரு. தட் இஸ் த திங். எஸ், பட் போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கிற டேர்மை நம்ம இக்னோர் பண்ண முடியாதுன்னு இங்கே சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், காலனைஸ்டாக இருக்கட்டும், காலனைசராக இருக்கட்டும், இல்லை அப்ரெஸ்ட் அகேன்ஸ்ட் அப்ரெஸராக இருக்கட்டும், இது எல்லாத்த பற்றியும் நம்ம பேசி தான் ஆகணும். அப்படி பேசுகிறது தான் போஸ்ட் கொலோனியலிசம்னு சொல்கிறாரு. யா, வித் திஸ் I'm gonna stop for today. எஸ், நாளைக்கு என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம், இதே கண்டினியூ பண்ணலாமா, சஜஸ்ட் பண்ணுங்கள். I'm waiting for your comments. And for those of you who need this particular text, ஆக்சுவலாக இது இப்போ வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸில் இருக்குது. சும்மா சர்ச் பண்ணிங்கனாலே இந்த டெக்ஸ்ட் கிடச்சிரும். I'll try to post it in Telegram also. Maybe அப்படி தான் ஆச்சு. ஆக்சுவலாக இவாம் இந்த ரிஜித்துக்கு வந்து நான் சொன்னேன் இந்த டெக்ஸ்ட் வந்து ஈஸிலி அவைலபிள் ஆன் தி இன்டர்நெட் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவாம் இந்த ரிஜித்
நெட்லேருந்து எடுத்துட்டாங்க. ஐ டோன்ட் நோ அது என்ன சைட்டுன்னு கூட தெரியல. ஆக்சுவலாக நானே அதை வச்சுருந்தேன், ஒழுங்காக வச்சுருந்துருக்கலாம். டெலிட் வேறு பண்ணிட்டேன். என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருந்துச்சு, பட் அந்த டெக்ஸ்ட்டில் ஒரு ஃபியூ பேஜஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஐம் டாக்கிங் அபவுட் இமாம் இந்திரஜித் பை பதாஸ் இருக்கார். இட்ஸ் அ வெரி நைஸ் ப்ளே. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ப்ளே, பட் ஐ எம் அன்ஏபிள் டு ஃபைண்ட் இட் அகேன். ஸோ இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுமே வந்து இப்போதைக்கு இட்ஸ் அவைலபிள் ஆன் தி இன்டர்நெட். I don't know how things will go and இது இருக்குமா இல்லை எடுத்துருவாங்களான்னு தெரியல. ஸோ இஃப் யூ ஹாவ் just download it and keep it in your telegram or mail, wherever is safe, or take a printout and keep it with you. So yeah, thank you all for commenting. Vidya Shri, அப்புறம் வேறு யார் வந்தீங்க, யுவமாலா, ஷேக் 7, முரளி, ஹாப்பி வேர்ல்ட். எஸ், ஹாப்பி வேர்ல்டு கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், டைம் செட் பண்ணுங்க அப்படின்னு ஹாப்பி வேர்ல்டு சொல்லியிருந்தீங்க. எப்போது செட் பண்ணுறது அந்த டைம்னு நான் கேட்டேன், பட் ஐ டென்ட் கெட் எனி ரெஸ்பான்ஸ். ஸோ யா, வித் திஸ் வில் ஸ்டாப். Bye for today and thank you all for being here. உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அகெயின் I would like to have your feedback. Bye bye.